வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் வைகரை வருணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருப்பதியில் இலவச டோக்கன் வாங்க பல்லாயிரக்கணக்கானோர் முண்டியடித்ததால் தள்ளுமுள்ளு. கூட்ட நெரிசலில் சிக்கி 5 பெண்கள் உட்பட 6 பேர் உயிரிழப்பு, 40க்கும் மேற்பட்டோர் படுகாயம். திருப்பதி கூட்ட நெரிசலில் சிக்கி சேலம் பொள்ளாச்சியைச் சேர்ந்த 2 பெண்கள் பலியான துயரம். கூட்ட நெரிசலில் தனது மனைவியை இழந்துவிட்டதாக சேலம் மேச்சேரியைச் சேர்ந்தவர் கண்ணீர். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு இன்று திருப்பதி விரைகிறார். கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்தவர்களுக்கு உயர்தர சிகிச்சை வழங்கவும் உத்தரவு. கூட்ட நெரிசலால் 6 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு மன்னிப்பு கோரியது திருப்பதி தேவஸ்தானம். ஒரே கவுண்டரில் 5000க்கும் மேற்பட்டோர் திரண்டதை காரணம் என விளக்கம். இனி விரிவான செய்திகள். குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள ரேஷன் கடையில் பொங்கல் தொகுப்பு திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். இன்று முதல் 12ஆம் தேதி வரை டோக்கனில் குறிப்பிடப்பட்ட எண்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசாக விநியோகிக்கப்பட உள்ளது. பொங்கல் தொகுப்புடன் இலவச வேட்டி சேலைகளும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இஸ்ரோ புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த முனைவர் வி. நாராயணனுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், உதவியாளர் நிலையில் இஸ்ரோவில் பணிக்கு சேர்ந்து தற்போது தலைமை பொறுப்புக்கு உயர்ந்திருக்கிறார் என்றால் அதற்கு பின்னால் உள்ள கடின உழைப்பை எண்ணி வியக்காமல் இருக்க முடியவில்லை என கூறியுள்ளார். இஸ்ரோ தலைவர் நாராயணனின் பயணம் மேலும் பல தமிழ்நாட்டு மாணவர்கள் சாதனையாளர்களாக உருவாக ஊக்கமளிக்கும் என குறிப்பிட்டுள்ளார். வைகுண்ட ஏகாதசியையொட்டி திருப்பதி திருமலையில் இலவச டோக்கன் வாங்க ஆயிரக்கணக்கானோர் முண்டியடித்ததால் கூட்ட நெரிசலில் சிக்கி தமிழகத்தைச் சேர்ந்த 2 பெண்கள் உட்பட 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 30,000க்கும் மேல் பக்தர்கள் திரண்டதால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறினர். இதில் சேலத்தைச் சேர்ந்த மல்லிகா, பொள்ளாச்சியைச் சேர்ந்த நிர்மலாவும் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. காயமடைந்த 40க்கும் மேற்பட்டோருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கூட்ட நெரிசலில் சிக்கிய பலியானோர் குடும்பத்திற்கு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, பிரதமர் மோடி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். கூட்ட நெரிசலில் சிக்கி படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளோருக்கு உயர்தர சிகிச்சை அளிக்க ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உத்தரவிட்டுள்ளார். இன்று திருப்பதி செல்லும் அவர் காயமடைந்தவர்களை நேரில் சந்திக்க உள்ளார். இதனிடையே கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு அதிகாரிகளின் அலட்சிய போக்கே காரணம் என திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் PR நாயுடு தெரிவித்துள்ளார். இஸ்ரோ தலைவராக தான் தேர்வு செய்யப்பட்ட தகவலை குடும்பத்தாரிடம் பகிர்ந்து நாராயணன் நிகழ்ந்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் அருகே மேல காட்டுவிளை பகுதியைச் சேர்ந்த நாராயணன் இஸ்ரோவின் புதிய தலைவராக வரும் 14ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். தந்தையை இழந்த நாராயணன் தொலைபேசியில் தனது தந்தையின் சகோதரர்களை தொடர்பு கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இதனை கேட்டு மகிழ்ச்சியடைந்த நாராயணனின் சித்தப்பாக்கள் கண்ணீர் மல்க அவரை வாழ்த்தியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. தமிழக மக்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் அவமானப்படுத்தும் வகையில் ஆளுநர் நடந்து கொண்டதற்கு சட்டப்பேரவை கண்டனம் தெரிவிப்பதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். அமைச்சரவையின் தீர்மானத்தை வாசிப்பது மட்டுமே ஆளுநரின் ஜனநாயக கடமை என குறிப்பிட்டார். டங்ஸ்டன் விவகாரத்தில் ஒரு பிடி மண்ணை கூட எடுக்க தமிழக அரசு அனுமதிக்காது என சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு உறுதியளித்தார். முதலமைச்சராக ஸ்டாலின் உள்ளவரை ஒருபோதும் டங்ஸ்டன் சுரங்கத்தை அனுமதிக்க மாட்டோம் என தங்கம் தென்னரசு தெரிவித்தார். கம்யூனிஸ்டுகள் சுயநலவாதிகளாக மாறிவிட்டார்கள் என்று பேசிய திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர். ராசாவுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய ஆர். ராசா, கம்யூனிஸ்டுகள் சுயநலவாதிகளாக மாறிவிட்டதால் கொள்கை தோற்றுப்போய்விட்டது என்று கூறியிருந்தார். அவருடைய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா. முத்தரசன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். போகிற போக்கில் கம்யூனிஸ்டுகள் சுயநலவாதிகளாக மாறிவிட்டார்கள் என்று குற்றம் சாட்டும் ஆர். ராசா, அவர் கண்டறிந்த கம்யூனிஸ்ட் சுயநலவாதிகள் பட்டியலை வெளியிட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். UGC விதிகளின் சட்ட திருத்தத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அதிமுக MP CV சண்முகம், உண்மையிலேயே தமிழகத்தின் மீது அக்கறை இருந்தால் திமுக அரசு போராட்டம் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் தமிழகத்தின் உரிமைகள் பறிக்கப்பட்டு வருகிறது என்று குற்றம் சாட்டினார். UGC விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதன் மூலம் மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பெரியாருக்கும் சமூக நீதிக்கும் என்ன சம்பந்தம் உள்ளது என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியது தமிழக அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது. பெரியார் குறித்து பரவும் வதந்திகளை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தான் பரப்பியதாக திராவிடக் கழக பிரச்சார செயலாளர் அருள்மொழி பதிலடி கொடுத்துள்ளார்.
திராவிட அரசியலை நீர்த்து போக செய்ய பாஜகவும் சங் பரிவார் அமைப்புகளும் செயல்படுத்த தொடங்கியதன் ஒரு பகுதிதான் சீமான் என்று விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கண்டனம் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை இடைத்தேர்தலுக்கு முன்பே இரட்டை இலை மற்றும் அதிமுக தொடர்பாக முடிவெடுக்க கோரி தேர்தல் ஆணையத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடம் மனு அளித்த சேலம் மணிகண்டன், அதிமுகவுக்கு தொடர்பே இல்லாத சில நபர்கள் அதிமுகவுக்கு எதிராகவும் சின்னத்தை முடக்கவும் தொண்டர்களை குழப்பவும் தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் வெள்ளிக்கிழமை தொடங்கவுள்ள நிலையில் மாநகராட்சி அலுவலகத்திற்கு செல்லும் வழியில் 100 மீட்டர் தொலைவில் எல்லைக்கோடு வரையும் பணி நடைபெற்று வருகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் பிப்ரவரி 5ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் 10ஆம் தேதி தொடங்குகிறது. இந்நிலையில் மாநகராட்சி அலுவலகத்திற்கு முன்பு உள்ள பிரதான சாலைகளில் 100 மீட்டர் தொலைவில் எல்லைக்கோடுகள் வரையும் பணியில் மாநகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கு எதிராக போராடி வரும் மக்களை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், விஜயபிரபாகரன், சுதீஷ் ஆகியோர் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். முன்னதாக அந்த ஊரில் பெண்களுடன் அமர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்ட பிரேமலதா விஜயகாந்த் அதைத் தொடர்ந்து ஊர் மக்களோடு சேர்ந்து குலவை ஊதி தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தினார். பின்னர் மக்களிடையே பேசிய அவர், எந்த கொம்பனாலும் இந்த மண்ணை தொட்டு பார்க்க முடியாது என்றும், இந்த மண்ணில் யாராவது கை வைத்தால் மக்களுடன் சேர்ந்து முதல் ஆளாக போராட்ட களத்தில் நிற்பேன் என்றும் உறுதியளித்தார். பொங்கல் பண்டிகையொட்டி பொதுமக்கள் சொந்த ஊர் செல்ல வசதியாக கூடுதலாக 2 சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி வரும் 10ஆம் தேதி மைசூரிலிருந்து சேலம், திண்டுக்கல் வழியாக தூத்துக்குடிக்கும், பெங்களூருவிலிருந்து காட்பாடி வழியாக சென்னை சென்ட்ரலுக்கும் 2 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. வரும் 11ஆம் தேதி மறுமார்க்கத்தில் இந்த ரயில்கள் மைசூர் மற்றும் பெங்களூருக்கு இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் விஷால் உடல்நிலை குறித்து அவரது மேலாளர் ஹரிகிருஷ்ணன் விளக்கமளித்துள்ளார். நடிகர் விஷால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக பரவிய தகவல் வதந்தி என்றும், மருத்துவர்களின் ஆலோசனைப்படி வீட்டில் இருந்தபடியே அவர் ஓய்வு எடுத்து வருவதாகவும் கூறியுள்ளார். காய்ச்சல் வந்த காரணத்தினால் உடல் வலி மற்றும் சற்று சோர்வாக விஷால் காணப்படுவதாக தெரிவித்துள்ள மேலாளர், ஒரு சில நாட்களில் அவர் முழுமையாக குணமடைந்து விடுவார் என விளக்கமளித்துள்ளார். சமீபத்தில் நடந்த மதகஜராஜா பட விளம்பர நிகழ்வில் கலந்து கொண்ட விஷால் கை நடுக்கத்துடன் மைக் பிடித்து பேசிய வீடியோ வெளியானது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் தாதா நாகேந்திரன், அவரது உறவினர்கள் வீடுகளில் போலீசார் நடத்திய சோதனையில் 51 பட்டாக்கத்திகள் பறிமுதல் செய்யப்பட்டன. பிரபல தாதாவான நாகேந்திரன் ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் உள்ளார். இவரது மகன் அஸ்வத்தாமனும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிறையில் இருக்கிறார். இந்நிலையில் வியாசர்பாடியில் உள்ள நாகேந்திரன் மற்றும் அவரது உறவினர்கள் வீடுகளில் வருவாய்த்துறையினர் முன்னிலையில் போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் 51 பட்டாக்கத்திகளை பறிமுதல் செய்து 2 கைது செய்துள்ளனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் குடியிருக்கும் வீடு அவருடைய சொத்தாக கருத முடியாது என அறிக்கையில் தெரியவந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோட்டூர் மண்டபம் தெருவில் உள்ள வீடு கோயில் நிலத்தில் உள்ளதால் ஞானசேகரின் சொத்தாக அதை கருத முடியாது எனவும், வீட்டின் ஒரு பகுதி கோயில் நிலத்திலும் நுழைவு வாயில் போன்றவை மாநகராட்சி நிலத்திலும் இருப்பதாகவும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அறிக்கையாக தயாரித்து சிறப்பு புலனாய்வு குழுவினரிடம் சமர்ப்பித்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அருகே பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதியதில் 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். வாலாஜா எமரால்ட் நகர் பகுதியில் இந்த விபத்து நேரிட்டுள்ளது. சென்னை பெங்களூரு மாநில நெடுஞ்சாலையில் மேல்மருவத்தூரிலிருந்து முள்பாகலூர் நோக்கி சென்ற கர்நாடக அரசு பேருந்தும் சென்னை நோக்கி காய்கறி லோடு ஏற்றி சென்ற லாரியும் நேருக்கு நேர் மோதின. அதே நேரத்தில் பின்னால் வந்த லாரி பேருந்தின் மீது மோதியது. இதில் இடிபாடுகளில் சிக்கி 4 பேர் உயிரிழந்தனர். 35க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். விபத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கேரளாவிலிருந்து கொல்லங்கோடு வழியாக குமரி மாவட்டத்திற்குள் காய்கறி கழிவுகள் ஏற்றி வந்த லாரி ஒன்றை நித்தரவிளை அருகே போலீசார் தடுத்து நிறுத்தி பறிமுதல் செய்தனர். வாகனத்தை ஓட்டி வந்த பனங்குடி பகுதியைச் சேர்ந்த சிவா மற்றும் கிளீனர் மணிகண்டன் ஆகிய 2 கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் வள்ளியூரைச் சேர்ந்த ஜோஷ்வா என்ற லாரி உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதிய தமிழகம் கட்சியின் பேரணிக்கு முந்தைய நாள் அனுமதி மறுத்தது குறித்து விளக்கமளிக்கும்படி சென்னை காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன் விசாரணைக்கு வந்தபோது கடைசி நேரத்தில் பேரணிக்கு அனுமதி மறுத்து உத்தரவிட்டால் என்ன அர்த்தம் என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். பேரணிக்கு அனுமதி அளிப்பதோ மறுப்பதோ அதை உரிய காலத்திற்கு முன்பே தெரிவிக்க வேண்டும் என்றும் நீதிபதி தெரிவித்தார். மேலும் இந்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஜனவரி 24ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்தார்.
அண்ணா பல்கலைக்கழக வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தி சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற பாஜக மையக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழக பாஜகவில் 66 அமைப்பு மாவட்டங்களுக்கான தலைவர் தேர்தல் தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்று முடிந்துள்ளது. அதைத் தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் பாஜக மையக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் பாஜக மாவட்ட தலைவர் தேர்தல் மற்றும் ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டது. ஜம்மு காஷ்மீரில் உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் இணைப்பு திட்டத்தின் கீழ் செனா பாலம் கட்டப்பட்டு வருகிறது. செனா ஆற்றின் மீது கட்டப்பட்டுள்ள இந்த பாலம் 359 மீட்டர் உயரம் கொண்டதாகும். கடந்த ஜூன் மாதத்தில் முதல் சோதனை ஓட்டம் நடைபெற்ற நிலையில் தற்போது 2வது சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விரைவில் இந்த வழித்தடத்தில் ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடித்துள்ள ரெட்ரோ திரைப்படத்தின் புதிய அப்டேட்டை படக்குழு வெளியிட்டுள்ளது. சூர்யாவுக்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே நடித்துள்ள நிலையில் சந்தோஷ் நாராயணன் இசையமைத்துள்ளார். சமீபத்தில் டைட்டில் டீசர் வெளியாகி வரவேற்பை பெற்ற நிலையில் மே மாதம் 1ஆம் தேதி ரெட்ரோ திரையரங்குகளில் வெளியாக உள்ளதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. நடிகை ஹனிரோஸ் அளித்த புகாரில் நகைக்கடை உரிமையாளரும் தொழிலதிபருமான பாபி செம்மனூர் கைது செய்யப்பட்டார். மலையாளத்தில் பிரபல நடிகையாக வலம் வரும் ஹனிரோஸ் தன்னை குறித்து பிரபல நகைக்கடை தொழிலதிபர் பாபி செம்மனூர் ஆபாசமாகவும் தரக்குறைவாகவும் பேசி வருவதாக முதலமைச்சர் பினராயி விஜயன் மற்றும் டிஜிபியிடம் புகார் அளித்திருந்தார். இதன் பேரில் ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த கொச்சி போலீசார் வயநாடு எஸ்டேட்டில் வைத்து பாபியை கைது செய்தனர். ஆந்திராவில் கேம் சேஞ்சர் படத்திற்கு எதிர்பார்த்த வசூலை ஈட்டுவதில் சிக்கல் எழுந்துள்ளது. ஷங்கரின் கேம் சேஞ்சர் படம் பொங்கல் சங்கராந்தியை முன்னிட்டு வரும் 10ஆம் தேதி வெளியாகும் நிலையில் ஆந்திராவில் இந்த படத்திற்கு 14 நாட்களுக்கு டிக்கெட் விலையை உயர்த்த அரசு அனுமதி வழங்கியது. விதிகளுக்கு புறம்பாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த ஆந்திர உயர்நீதிமன்றம் 10 நாட்களுக்கு மட்டும் டிக்கெட் விலையை உயர்த்த அனுமதி வழங்கி உத்தரவிட்டது. இதனால் எதிர்பார்த்த வசூல் கிடைக்குமா என படக்குழு கவலையில் மூழ்கியுள்ளது. ஸ்பேட் எக்ஸ் செயற்கைக்கோள் ஒருங்கிணைப்பு திட்டம் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. விண்வெளியில் விண்கலன்களை ஒன்றிணைக்கும் ஸ்பேஸ் டாக்கிங் எனப்படும் ஸ்பேட் எக்ஸ் திட்டம் இன்று நடைபெறும் என இஸ்ரோ அறிவித்திருந்தது. இந்நிலையில் செயற்கைக்கோள்களுக்கு இடையேயான தூரத்தை 225 மீட்டராக குறைக்கும் போது எதிர்பாராத சில சிக்கல்கள் இருப்பதால் ஸ்பேட் எக்ஸ் திட்டம் 2வது முறை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. மேலும் 2 செயற்கைக்கோள்களும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் பாஸ்போர்ட்டை அந்நாட்டு குடியேற்றத்துறை ரத்து செய்துள்ளது. வங்கதேச ஆட்சிக்கு எதிராக நடைபெற்ற உள்நாட்டு கலவரங்களில் துப்பாக்கிச்சூடு நடத்திய விவகாரத்தில் ஷேக் ஹசீனாவுக்கும் தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருப்பதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஷேக் ஹசீனா தற்போது இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையே நடைபெற்ற பார்டர் கவாஸ்கர் கோப்பை டெஸ்ட் தொடரில் பயன்படுத்தப்பட்ட ஆடுகளங்களுக்கு ஐசிசி ரேட்டிங் அளித்துள்ளது. பார்டர் கவாஸ்கர் கோப்பையை 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரேலியா வென்றது. குறிப்பாக சிட்னியில் நடைபெற்ற கடைசி போட்டி 3வது நாளிலே முடிவடைந்தது. இதனால் சிட்னி ஆடுகளம் குறித்து விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. இந்நிலையில் சிட்னி ஆடுகளம் திருப்திகரமாகவே இருந்ததாக ஐசிசி ரேட்டிங் அளித்துள்ளது. பெர்த், அடிலைட், மெல்போர்ன் உள்ளிட்ட மற்ற ஆடுகளங்கள் மிக சிறப்பான முறையில் இருந்ததாக ஐசிசி கூறியுள்ளது. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து நியூசிலாந்து வீரர் மார்டின் கப்தில் ஓய்வறிவித்துள்ளார். கடைசியாக 2022ஆம் ஆண்டு சர்வதேச போட்டியில் விளையாடிய அவர் சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் இரட்டை சதமடித்த ஒரே நியூசிலாந்து வீரர், T20 போட்டிகளில் அதிக ரன் எடுத்த நியூசிலாந்து வீரர் உள்ளிட்ட சாதனைகளை தக்க வைத்துள்ளார். 2019ஆம் ஆண்டு உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டியில் தோனியை ரன் அவுட் செய்தது மற்றும் இறுதிப் போட்டியில் அவர் ரன் அவுட் ஆன வீடியோக்களை பகிர்ந்து கப்திலை ரசிகர்கள் நினைவு கூர்ந்து வருகின்றனர். இலங்கைக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் 113 ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து வெற்றி பெற்றது. ஹாமில்டனில் நடைபெற்ற இந்த போட்டி மழை காரணமாக 37 ஓவர்களாக குறைக்கப்பட்டன. இதையடுத்து முதலில் பேட் செய்த நியூசிலாந்து 37 ஓவர்களில் 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 255 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து பேட் செய்த இலங்கை 142 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இந்த வெற்றியின் மூலம் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் 2-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்ற நியூசிலாந்து தொடரையும் கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருப்பதியில் இலவச டோக்கன் வாங்க பல்லாயிரக்கணக்கானோர் முண்டியடித்ததால் தள்ளுமுள்ளு. கூட்ட நெரிசலில் சிக்கி 5 பெண்கள் உட்பட 6 பேர் உயிரிழப்பு, 40க்கும் மேற்பட்டோர் படுகாயம். திருப்பதி கூட்ட நெரிசலில் சிக்கி சேலம் பொள்ளாச்சியைச் சேர்ந்த 2 பெண்கள் பலியான துயரம். கூட்ட நெரிசலில் தனது மனைவியை இழந்துவிட்டதாக சேலம் மேச்சேரியைச் சேர்ந்தவர் கண்ணீர். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு இன்று திருப்பதி விரைகிறார். கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்தவர்களுக்கு உயர்தர சிகிச்சை வழங்கவும் உத்தரவு.
கூட்ட நெரிசலால் 6 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு மன்னிப்பு கோரியது திருப்பதி தேவஸ்தானம். ஒரே கவுண்டரில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் திரண்டதே காரணம் என விளக்கம். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.